அருவாளை தூக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். இதுக்கு ரெடியாயே வரல. நல்லா இருக்கனா? அழகா தான் இருக்கனா? நீ ஜம்ப் கத்த வந்து அந்த பேய் கதை சொல்லுவாங்க. இப்படி உட்கார்ந்துட்டு சொல்லுவாங்க. ஏய் காத்து அருமையா வரும் போலயே. ஏன் ஆய் போற மாதிரி பண்ற? ஹாய், வெல்கம் டு ரோகிணி ஸ்டோரிஸ். இன்னைக்கு வந்து நாங்க சடனா இப்ப வந்து எங்க வந்தோம் அப்படின்னா ஆதியோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்தோம். சரி அப்படியே ஒரு ஜாலியா ஒரு vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இளநீ போட போனோம். அந்த vlog தான் நீங்க இன்னைக்கு வந்து பார்க்க போறீங்க. இது vlog இல்ல, ஜஸ்ட் ஒரு எங்களோட அன்றாட வாழ்க்கை. சாரி, ஊருக்கு வந்தா வாழ்க்கை. இந்த மாதிரி லூஸ் பண்ணி வளரும். அதாவது இன்னைக்கு ஈவினிங் ஒரு 2 ஹார்ஸ்ல நாங்க என்ன பண்ணோம் அப்படியே ஃபன்னியா, அதுதான் இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கோம். ஆனா செம ஜாலியா இருக்கும். வீடியோ பாருங்க. ஓகே, இங்க பாருங்க, இதுதான் வந்து அந்த காலத்து விசிறி. ஆக்சுவலி இப்படிதான் செய்வாங்க. பனை ஓலையில வந்து இந்த மாதிரி கட்டி ஆதியோட தாத்தா வந்து செஞ்சிருக்காரு. நைஸ்னா விசிறி காமிக்கிறேன். ஏய் காத்து அருமையா வரும் போலயே. நல்லா இருக்கு. நல்ல வெயிட்லெஸ்ஸா காத்து நல்லா வரும். இந்த மாதிரி டிஃபரெண்டா பாக்குறதுல இதெல்லாம் நல்லா இருக்கு. நல்ல காத்து. அது ஒன் யூஸ் மாதிரி. ஒன் யூஸ்லாம் கிடையாது, வச்சுக்கலாம். இல்லம்மா, கொஞ்ச நாள் வச்சுட்டு அப்புறம் தூக்கி போடலாம். காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. இதானே அப்பெல்லாம் நீங்க இப்படிதானே பண்ணுவீங்க? இந்த மாதிரி தானே பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. பண்ணு நாங்கி கொண்டு வந்து 2 குடம் கொண்டாந்து கொடுத்தேன். அதெல்லாம் வேலைக்காக ஒண்ணுதான் ஆச்சு. யார் நீங்க ஒண்ணுதா? அது நீங்க ஒண்ணுதா? நீங்க பண்ணதா அப்சி பண்ணதா? அப்சி பண்ணனே. என்ன சொன்ன? ஏரோப்ளேன். ஏரோப்ளேன் பக்கத்துல போதா? அது அங்க ரொம்ப பக்கத்துல போகுது. கையில எட்டியே தொட்டுக்கலாம். கையில எட்டி தொட்டுக்கலாம். அந்த வரைக்கும் தான் போகுது. நான் விஷயமா பேசினேன், தெரிஞ்சுட்டோம். அம்மா, அந்த என்ன கண்டாங்கி சேலை கட்டிட்டு இடுப்புல சொருகி இருந்தீங்கன்னு வச்சுக்குவேன், அப்படியே நாட்டு இதா இருக்கும். நான் ஆல்ரெடி அப்படித்தான் நடக்கிறேன். நீ ஆக்சுவலி நீங்க நினைக்கலாம் இல்ல, இது எங்க நம்மால் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு இப்படித்தாங்க நடக்கும். ஆக்சுவலி நீங்க நினைக்கலாம் மலேசியா vlogs எல்லாம் பாத்துருந்தோம். என்னடா அங்கெல்லாம் போயிட்டு மயக்கம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இங்க வந்து இப்படி இருக்காங்களே. இதுதான் நாங்க ஒரிஜினலா. இதுதான் நாங்க. ஹோம் டவுன், எங்களோட ஹோம் டவுன் இது. நாங்க வந்தோன்னா இந்த மாதிரி மாறிடுவோம். ஜாலியா இருக்கும். இங்க இருக்க மாதிரியே நாங்க மாறிடுவோம். பேச்சு கூட அந்த மாதிரி மாறிடுவோம். என்னங்க ஏனுங்க வாங்க, என்ன பண்றீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுவோம். சரி பாப்பா வாங்கி நினைச்சிட்டு போறோம். கடிக்குதுன்னா பாத்துக்குவேன். அது எந்த அளவுக்கு பெரிய கொசுவா இருந்திருக்கும். கொசு 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 இருக்குன்னா ஆல் அவுட் போட்டுக்க வேண்டியதானே. உன்ன வேணா ஆள் அவுட் தான் பண்ணணும் இந்த பேச்சு பேசுறதுக்கு. ஆமா, அருவாளை தூக்கிட்டு எங்க போயிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். நான் அங்கிட்ட ஒரு மரம் தெரியுது பாருங்க, இந்த இடத்துல. அந்த மரத்துக்கு தான் போறோம். நான் ஏதாவது பில்டப் பண்ணலாம். ஓ அப்படியா? சரி சரி சரி, இல்ல கட் பண்ணிக்கலாம். ஏ ஜம்ப் பண்ணிரியா? ஆமா, நீதான் கராத்தே கிட்டாச்சே. ஆமா ஆமா, கிட்டா இருக்கும் போது கராத்தே கத்துக்கிட்ட. அதான் கராத்தே கிட்டு. சொல்வதை நான் இப்படி எல்லாம் சமாளிப்பேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலி நாங்க பாட்டுக்கு கேஷுவலா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு ரெடியாயே வரல. நல்லா இருக்கனா? அழகா தான் இருக்கனா அப்படின்னு ஒரு 10-50 ரூபா சொல்ல முடியாது. நல்லா இருக்கிறேன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா எனக்கு சோறு கிடைக்கணும் நைட்டு. நல்லா இருக்குமா? அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஜம்ப் தான். ஜம்ப் பண்ணிருவியா? கீழே உஸ் 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 வந்துற போகுது. உஸ் 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 வந்துற போகுது. அந்த புதர்ல இருக்கிறாரு பாரு அவரு. எனக்கு இந்த மாதிரி கொச்ச கொச்ச புல்லெல்லாம் இருந்தா கொஞ்சம் பயம். ஐயோ, கொசு பயங்கரமா கடிச்சு வச்சிச்சு. ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். அட ஜம்ப் பண்றி. கால் விழுக்குன்னு போய் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுடா. எனக்கு நல்லது. அப்போ வாய் குறைய மாட்டேங்குதே. நீ ஜம்ப் பண்ண. ஐயோ, கொசு பயங்கரமா கையை பிக்குது. தேங்காய் பொறிக்கணுமா? ஆக்சுவலி அந்த இடம் தான் நினைக்கிறேன். குத்து மதிப்பு சொல்றேன். எங்க அத்தை வந்து அந்த பேய் கதை சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க ஒரு பனை மரம் இருந்துச்சு, அங்க வந்து பேய் இப்படி உட்காந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ சின்ன வயசா, எங்க அப்பா சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் அதான் ஞாபகம். ஆமா, அங்கிட்ட ஒரு பனை மரம் இருக்கு. நானும் அதை அந்த பனை மரத்தை நினைச்சுப்பேன். அங்கிட்ட ஒரு பனை மரம் இருக்கும்.
ஆக்சுவலி அவங்க 4 மணிக்கு கோயிலுக்கு போய் சாமி அங்க வந்து ஒரு கோயில் வச்சிருப்பாங்களாம் இவங்களே சாமி. அங்க போயிட்டு இவங்க தண்ணி ஊத்தும் போது மயக்கி அழுகுறானாடா. அழ மாட்டான். அங்க போயிட்டு தண்ணி ஊத்து பக்கம் தானே வந்துடலாம். அங்க போயிட்டு தண்ணி ஊத்தும் போது தண்ணி ஊத்தி சாமி கும்பிடுவாங்க. தண்ணி ஊத்தி சாமி கும்பிட்டு இப்படி வரும்போது இப்படி உட்காந்துட்டு ஆனா எனக்கும் தோணுது அந்த நேரத்துக்கு எவனாச்சும் அப்பெல்லாம் டாய்லெட்லாம் இருக்காதுல்ல, எவனாச்சும் உட்காந்து கக்கா போயிட்டு பேய் இப்படியே முழிச்சிருப்பான். பேய் நினைச்சு பயந்துருப்பாங்க. நான் டெய்லி அப்படித்தான் முடிச்சு பயப்படுறேன். இல்லடி சும்மா சும்மா ஜோக்கு ஜோக்கு. சுவாரஸ்யமான கதையா இருந்ததுல இந்த மாதிரி நிறைய என்கிட்ட கதை இருக்கு. ஒரு வீடியோல ஒரு கதை சொல்றேன் நான் வேணா. கையிலேயே பொரிச்சுக்குவியா? இதெல்லாம் வந்து தேங்காய். தேங்காவும் கேட்டாங்க, இளநீ தேங்காவும் கேட்டாங்க. சரிடா பண்ணு வேலைய ஆரம்பி. ஏய் பால இது இளநீ தான்டா. இங்க அப்படி குச்சிடா பாத்தீங்களா வாய் மட்டும்தான் உள்ள எல்லாமே பயம். இல்லடா எனக்கு கொஞ்ச நாளாவே இந்த புஸ் கண்டா ஆனா வந்து நான் கொஞ்சம் அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் இந்த குச்சி வந்து காலில் பட்டா கூட கொஞ்சம் பயம். டேய் அப்படி திரும்பி ஒரு போஸ் கொடு பாப்போம். போஸ் கொடு பாப்போம். கிறுக்கே திரும்பி மூஞ்சி காமிச்சு ஒரு போஸ் கொடு வெட்டுற மாதிரி. நான் போட்டோ எடுத்துக்கிறேன். அது திரும்பி மூஞ்சி காமிச்சு ஒரு போட்டோ கொடு. டேய் ரொம்ப பண்றாதி. இப்படி நேரா காமிச்சு மூஞ்சி காமிச்சு அருவாள் வெட்டுற மாதிரி போஸ் கொடு. நான் போட்டோ எடுத்துக்கிறேன். தம்ப்நெயிலுக்கு யூஸ் ஆகும். இங்க ஏன் டிக்கி பின்னால ரொம்ப தூரம் போகுது? ஏன் முன்னால போகுது? வெட்டுற மாதிரி பக்கத்துல போ. சூப்பர். ஏய் ஏய் நீ இந்த சாமி நீ இந்த சாகச வேலையெல்லாம் உன்னை யாரா பண்ண சொல்றா? பின்ன வலிக்காம ஆதி விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காது ஆதி. வாவ் குரங்கு வித்தை எல்லாம் காமிக்கிற. அருமை போ அருமை அருமை. சூப்பர் சூப்பர். இளநீ யாராவது இப்படி போட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? போடு போடு. என்னமோ அந்த விளையாட்டுக்கு ஏண்டா விளையாட்டுக்கு பானை உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டு இருக்கிற. அம்மாடி ஆத்தாடி உன்னை எனக்கு தரியாடி. பாதிக்கு அப்புறம் அடுத்தது பாடு. நீ ஏதோ பண்ற என்னமோ பண்ற பண்ணு. கண்டென்ட் ஆச்சு பண்ணு. அறிவு வேண்டாமா? உடஞ்சு போன சேர்ல ஏறுறையே. நீங்க நினைக்கலாம் இங்க இத்தனை இருந்ததே ஏன் நீ அதை ட்ரை பண்ண. அதுதான் இளநீ மாதிரி இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் தேங்காய் முத்துற மாதிரி இருக்கு. வெட்டு 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 வெட்டு. ஐயோ அங்க பாருங்க அங்க 2 கருப்பு கலர்ல தெரியுதா? ஜூம் பண்றதா டாகி நிக்குது. இப்ப எல்லா வீடியோல வந்து டாக்ஸ் கடிச்சு கொத்துற மாதிரி வீடியோ போடுறாங்கடா. நம்மளுக்கு இது வந்து கடிச்சிரு. ஸ்ட்ரீட் டாகா இருக்கட்டும் வீட் டாகா இருக்கட்டும் அதை கண்டு பயமா தான் இருக்கு. டாக்ஸ் கண்டாக அது நம்மளை பார்த்து உழைக்குது. யாரா வந்து ஏதோ திருடிட்டு போறாங்கன்னு நினைச்சிச்சு போல. பக்கத்து வீட்டு தோட்டத்தில் ஒரு மூட்டை இளநியை களவாண்டு கொண்டு போனவரை போலீசார் வலை வீசி தேடிக் கொண்டிருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு நானும் நியூஸ் ரீடர் மாதிரி ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். நார்மல் ரீடர் மாதிரி கூட வரல. சரி நான் இது தூக்கிட்டு போறேன். நிறைய இருக்கு பாரு எனக்கு. பாருங்க கொஞ்சமா தூக்கிட்டு போறோம். பாரு நான் நிறைய தூக்கிட்டு வருவோம் பாரு. இங்கம்மா நிறைய காமி. அம்மா அம்மா நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு. ஏன் ஆய் போற மாதிரி பண்ற? இதான் செஸ்ல அப்படியே இருக்கு. நானே முதுகுல இடிக்கிட்டேன்.
வா அங்க போய் வீடியோ எடுப்போம். இப்போ மூஞ்சி எல்லாம் இப்படி எல்லாம் போகுது, அதெல்லாம் எடுக்காத. ஏன்டா இளநீ வெட்டி கொடுப்பேன்னு பார்த்தா தேங்காய் உரிச்சிட்டு இருக்கிற. இல்ல இந்த ஒரு இது தேங்காய்னு பாக்குறேன், இளநியா தேங்காய்னு பாக்குறேன். நான் வந்து பேசிக்கலியா ஒரு ஃபார்மர். அதனாலதான் ஃபார்மிங் தொழில் நல்லா கத்து வச்சிருக்கேன். ஃபார்மிங் தொழிலா? எப்படி? சூப்பர் சூப்பர். நல்லா 5ஆவதுலயே 5 ஏக்கர் களை வெட்டினவன் தெரியுமா? என்னது? 5ஆவதுலயே 5 ஏக்கர் களை வெட்டினவன். ஏன் தாத்தா 5ஆவதுல 5 ஏக்கர் களை வெட்டிக்கிறாராமே? வாயில ஆள களை வெட்டி இருக்கிறேன், ஆனா 5 ஏக்கர் வெட்டணும்னு தெரியல. பல்லுல விட வெட்டி இருப்பியா இருக்குது, ரொம்ப சத்துப்பல்லா இருக்குது. ஓஹோ, என்ன பாடி ஷேவிங் பண்றியா நீ? செவரு ஃபுல்லா கல்லுலயே வந்து கட்டிருக்காங்க. கல்லு மீன்ஸ் இது நல்ல அந்த கருங்கல் இருக்குல்ல, அந்த கல்ல கட்டினது. செம்ம ஸ்ட்ராங். இது வந்து என்னன்னா ஆதியோட தாத்தா ஊரு. நாங்க ஊருக்கு வந்தோம்னா அவங்கள வந்து பாப்போம். மாடு எல்லாம் வச்சிருக்காங்க. ரொம்ப வயசானவங்க, 90 இருக்கும் உங்களுக்கு. 90க்கு மேல இருக்குமா தாத்தாக்கு? சூப்பர் சூப்பர். ஏங்க தாத்தா உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 86. சாரி 19 சொல்லிட்டேன். 86 வயசு. ஆனா வந்து இன்னும் யாரோட ஹெல்ப்பும் இல்லாம அவங்களே தனியா இருக்காங்க. ஏங்க தாத்தா நீங்க தானே சமைப்பீங்க? தாத்தா தான் சமைப்பாரு. பாட்டிக்காக தாத்தா தான் சமைப்பாரு, பாட்டி சமைக்க மாட்டாங்க. தாத்தாவே வந்து குழம்பு செஞ்சு சாவதம் செஞ்சு. எத்தனை மணிக்கு செய்வீங்க? 4 மணிக்கு எழுந்திருப்பேன். 4 மணிக்கு பால் கறப்பேன். அப்புறம் அதுக்கு மேலே 6 மணிக்கு சோறு வந்துடும். 6 மணிக்கு சாப்பாடு பண்ணி 6 மணிக்கு சாப்பிட்டுருவாங்க. எங்க நமக்கு 6 மணிக்கு வந்து வெடிய காலையில, எங்களுக்கெல்லாம் 6 மணி வெடிய காலை. 6 மணிக்கெல்லாம் நாங்க எந்திரிக்கிறதே இல்லை தாத்தா. ஆமா 4 மணிக்கு எழுந்திரிக்கணும், பால் கறக்கணும்ல. ஆமா ஆமாங்க. இங்க பாருங்க, இந்த வந்து கை தேர்ந்தவர். இப்படி சவுண்டு கேட்டா இது வந்து தேங்காய்னாதான் தேங்காய்னாதான் சவுண்டு. இருடா. இதுல சவுண்டே கேட்கல. இப்ப வந்து இது இளநியா? சரி வெட்டி பாப்போம். இளநி ஜூம் அவுட். இது வெட்டி பார்க்கலாம். இது இளநி, இது தேங்காய்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. இளநி மாதிரியே இருக்கலாம்ண்ணா. அது பொத்து கொடுத்த ஆள் அப்படி, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் குடிக்கணும். எப்படி இருக்குது டேஸ்ட்டு? ஃபென்டாஸ்டிக்கா. நீங்க கிளம்பிட்டீங்க, பாய் சொல்லாம? பாய். இவனும் தூங்கி எந்திரிச்சிட்டான். நாங்களும் வீட்டுக்கு போறோம். ஈவினிங் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இளநி போட்டாச்சு, டிக்கி நப்பியாச்சு, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய்.